எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் சீனியர் சிட்டிசன்ஸ் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ரீசெண்டாக பல மாதங்களாக நான் 2-3 கேஸ் பார்த்தது எல்லாமே இந்த இன்புட்ஸ்லாம் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக ஒரு நியூஸு, மும்பையில் ஒருத்தர் 72 வயசு ஆள் ஒருத்தர் 35 கோடி ட்ரேடிங் ஃப்ராடில் லூஸ் பண்ணியிருக்காரு. அதில் இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா 4 வருஷமாக அதுக்கு அவர் என்னன்னே தெரியாமல் இருந்திருக்காரு. ஸோ எஸ்பெஷலி நான் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு நான் மீன் பண்ணது இன்னும் ஆக்டிவாக வேலைக்கு போயிட்டு குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க, கேட்ரிங்கில் இருப்பாங்க, இல்லை டெய்லி வேலைக்கு போவாங்க, அந்த மாதிரி ஆள் கிடையாது. கொஞ்சம் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு பேங்க்லேயோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்க, அவங்கள பற்றி தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி மயிலாப்பூர், நங்கநல்லூர் இந்த மாதிரி ஏரியாவில் தனியாக இருப்பாங்க. அவங்க பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளியூரில் இருப்பாங்க. ஸோ இவங்க தனியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நான் பார்த்த மொதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேங்க் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் வச்சுருக்காங்க. எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி அதில் என்ட்ரி போடுறாங்க, எவ்வளோ வரவு செலவு, எப்படி அதை கணக்கு வச்சுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ ப்ரிஃபரபிளி ஒரே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட், ஏன்னா 60+ பீப்புள் எல்லாருக்குமே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டு, ஒரு பேங்க் அக்கௌண்ட் வித் ஜிபே ஆர் ஃபோன்பே, ஒரு யூபிஐ ஆக்சஸோட ஒரு பேங்க் அக்கௌண்ட் அவங்களுக்கு போதும். அதே மாதிரி எஃப்டி போடுறீங்க, இல்லை ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு லேண்டு வாங்குறதுக்காக சேர்த்துக்கிட்டு வரீங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் யூபிஐ, ஜிபே, ஃபோன்பே எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க, நெட் பேங்கிங் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. என்னுடைய ஃபாதருக்கே நான் யூபிஐ அண்டு நெட் பேங்கிங் வேணாம்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவருமே அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ கண்டிப்பாகவே ரிஸ்கி தான். சீனியர் சிட்டிசன்ஸ் யூஸிங் யூபிஐ அண்ட் நெட் பேங்கிங் ஆல்வேஸ் ரிஸ்கி. அதே மாதிரி இந்த பெரிய பேங்க் அக்கௌண்ட்டுக்கான மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தடவை பேங்க்குக்கு போயிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. அலுப்பு பக்கமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே நம்ம சேஃப்டியாக இருக்கலாம். அடுத்து 2வது பிரச்சனை நான் பார்த்தது நிறையா பேருக்கு, எல்லாருக்கும் இல்லை, 10ல் ஒரு 7 பேருக்கு ட்ரேடிங் பண்ணுறதுல நல்ல ஒரு ஆர்வம் இருக்குது. அதே மாதிரி F&O பண்ணுறதுலையும் நல்ல ஒரு ஆர்வம் இருக்குது. ஈவன் கிரிப்டோ கூட நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க. 60-70+ பீப்புளே கிரிப்டோவை பற்றி நிறையா கேட்டுட்ருக்காங்க. ஸோ என்னுடைய கைண்ட் சஜஷன் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருக்குமே டிமாட் அக்கௌண்ட்டே தேவை கிடையாது. ஏன்னா டிமாட் அக்கௌண்ட்டில் கேஒய்சி பண்ணுங்கள், மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பண்ணுங்கள், அந்த மாதிரி சொல்லிட்டு எவர் சேஞ்சிங் ரூல்ஸை கவர்மெண்ட் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீடுக்கு இவங்களால் அந்த ரூல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆரம்பம், எல்லாமே ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க, ஒரு மாதிரி ஒரு அட்ராக்டிவ் ஒரு வாய்ஸில் பேசுகிறாங்க. ஸோ அதனால் ஒரு ஆஃப்லைன் ட்ரஸ்டபுள் ரிலேஷன்ஷிப் மேனேஜரோ இல்லை ஒரு ஆஃப்லைன் ட்ரேடிங் கான்செப்டோ போயிடுச்சு. முன்னெல்லாம் ட்ரேடிங் அப்படின்னா ஒரு இன்டெகிரேட்டட் என்டர்பிரைசஸ் மாதிரி ஒரு நல்ல கம்பெனிக்கு நேராக போயிட்டு உட்காருவாங்க. ஒரு 10 பேர் சீனியர் சிட்டிசன் 10 பேர் அங்கே ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தது. பட் ஆஃப்டர் கோவிட் எல்லாமே மாறிடுச்சு. அதே மாதிரி ஓடிபி அண்ட் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேமில் ஈஸியாக அவங்க மாட்டிக்கிறாங்க. ஒரு ஓடிபி சொல்லு அப்படின்னா யார் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னு தெரியாமல் ஓடிபி ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட், ஏதோ உங்கள் வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அதில் இது இருக்குது அது இருக்குன்னா உடனே ஈஸியாக மாட்டக்கூடிய ஆட்கள் இவர்கள் தான். அடுத்த பிரச்சனை பார்த்தோன்னா பியர் டு பியர் லெண்டிங், அதாவது அன்அஃபிஷியலாக இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்குறது, இல்லை ரொட்டேஷன் விடுறது அப்படிம்பாங்க ஊர் சைடில். அதில் அவங்களுக்கு நிறையா டிசைர் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக், இல்லை ஒரு 2 டிகேட் பேக்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டே 14%, 13% இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 6%, 7% கிட்டே கொண்டு வந்துட்டாங்க எஃப்டி ரேட்ஸை. ஸோ அதனால் அவங்களுக்கு ஐயோ அந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில், இப்போ நம்மளால் பண்ண முடியலன்னு சொல்லி 18% தரேன், 24% தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள்கிட்ட அவங்க கொடுத்துட்றாங்க. பட் பியர் டு பியர் லெண்டிங் தான் மோஸ்ட் ரிஸ்கி பிஸ்னஸ். ஏன் அப்படின்னா இவங்க ஆல்ரெடி சீனியர் சிட்டிசன் 70+, 75+ன்னு சொன்னேன். ஸோ இன்கேஸ் இவங்க பணத்தை கொடுத்துட்டு இவங்களுக்கு எதாவது ஆனாலோ, இல்லை வாங்கினவங்களுக்கு எதாவது ஆனாலோ கண்டிப்பாக மொத்த கேபிட்டலும் போயிடும். என்ன ஐ திங்க் ஒரு விஜயகாந்த் படத்தில் கூட இது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் சார் ஒருத்தருக்கு படம் கொடுத்துருப்பாரு, அவர் இறந்துருவார். அவர் பையன்கிட்ட போய் கேட்டால் நீ எப்போயா கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஒரு சீன் நான் பார்த்துருக்கேன், கரெக்டாக படம் நேம் தெரில. பட் இந்த மாதிரி பிரச்சனை இதில் இருக்குது. அதே மாதிரி தனியாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க பசங்க யாராவது ரிலேட்டிவ்ஸ் பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல. பட் தனியாக இருக்கிறவங்க போயிட்டு ஒரு ஆள்கிட்ட போய் ப்ரெஷர் பண்ணி வாங்கி, அது வாங்குறவங்க அப்படியே அந்த ஊரில் பெரிய ஆளாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள போய்ட்டு ப்ரெஷர் பண்ணி வாங்குறதுலாம் ஆகாத காரியம். அதே மாதிரி இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கிற என்பிஏ கிட்டத்தட்ட 30% சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னா 30,000 ரூபா ஈஸியாக போயிடும் அப்படின்னு சொல்லி டேட்டாவே இருக்குது. ஸோ பியர் டு பியர் லெண்டிங் அவாய்ட் பண்ணுறது மிகவும் நன்று. இந்த பிரச்சனையும் நான் அதிகமாக பார்க்குறேன். இது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பேங்க் அக்கௌண்ட் நிறையா இருக்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு, யூலிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா போட்டுடுறாங்க. இது எனக்கு தெரிஞ்ச பையன், இது இப்போ புதுசாக ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
நிறையா இடத்துல என்னென்னமோ 30,000 இங்கே, 15,000 அங்கே, 20,000 இன்டெகிரேட்டடில், 10,000 ஜீரோதால் இந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு பெட்டராக ஒரே ஒரு ட்ரஸ்டட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அவர் மூலியமாகவே எல்லாமே நம்ம பண்ணால் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், கேரண்டி இருக்கும். அந்த பர்சன் வந்து ஆனால் ட்ரஸ்டபுளாக இருக்கணும். அதாவது யாரோ ஒருத்தரை பிடிச்சி இது பண்ணாமல் ட்ரஸ்டபுளாக ஒரு பர்சனை வந்து இவங்க வந்து அப்பாயின்ட் பண்ணிக்க ரொம்ப நல்லது. அவங்க ட்ரஸ்டபுளாக இருந்தாலுமே இவங்க சேஃப்டிக்கு மந்த்லி ஒரு பிரிண்டட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறது நல்லது. ஏன் மந்த்லி பிரிண்டட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு எதாவது பிரச்சனை ஆனாலோ இல்லை உடம்பு சரியாமல் போனாலோ அவங்களுடைய வெளியூர்லேருந்து வராங்க, வெளிநாட்டிலேருந்து வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, சரி பிரிண்டட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஃபோலியோவில் இவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் இருக்குது, ஒரு 15 lakhsக்கு ஒரு 20 lakhsக்கு வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். வெறுமனே வச்சு ஆன்லைனில் வச்சு இவர்கிட்ட போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு விவரமே வராது, அது பிரச்சனையில் தான் முடியும். அதே மாதிரி ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து ரொம்ப ரிஸ்கி ஃபண்ட்லாம் போடாமல் கன்சர்வேட்டிவ் ஈக்விட்டி ஃபண்ட் இருக்குது, பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப கன்சர்வேட்டிவான ஃபண்டில் போடுறது தான் மிகவும் நல்லது இவங்களுக்கு. அதே மாதிரி நான் பார்க்குற இன்னொரு முக்கியமான பிரச்சனை, லாஸ்ட்டு பிரச்சனை இதுதான், லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளே எல்லா விவரமே பகிர்ந்துப்போம். இப்போ ஃபேமிலிக்குள்ளேயே என்வி இஷ்யூஸு, ஜெலசி இஷ்யூஸ்லாம் வந்துட்டுறதுனால யாருமே யார்ட்டையுமே எதுவும் சரியாக சொல்கிறதில்ல. அதனாலே பார்த்திங்கன்னா அன்அக்கௌண்டட் இந்த மாதிரி அன்கிளைம்டு பணமே வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, பல கோடிகள் இருக்குதுன்னு சொல்லி ஆர்பிஐ ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக்கு. ஸோ ஒரு ட்ரஸ்டட் ஃபேமிலி மெம்பர் ஒரு மணி மைண்டட் இல்லாமல் இது எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதவங்களாம் பார்த்து ஒரு ட்ரஸ்டட் ஃபேமிலி ஃப்ரெண்டுகிட்டையோ ரிலேட்டிவ்கிட்டையோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் ஷேர் பண்ணுறது நல்லது. நீங்கள் ஷேர் பண்ணும்போது ஒரு 15 விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்களே மறந்துடுவாங்க. ஸோ பெட்டர் வந்து இந்த இடத்துல எஃப்டி போட்டிருக்கேன், இல்லை வந்து இங்கே வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட் போட்டிருக்கேன், இங்கே இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது நல்லது. அதே மாதிரி இப்போ லேண்டு ரியல் எஸ்டேட், இப்போ தஞ்சாவூர் சைடில் இருக்காங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி போய் இங்கே ஒரு ஏரியாவில் போய் லேண்டு வாங்குவாங்க. அவங்களுக்கு எதாவது பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க பசங்க வந்து அதை விற்கணுமா வேணாமா, எங்கே இருக்குது, ஈஸி இல்லைம்மாங்க, இது வில்லங்க இல்லாமாங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஸோ பெட்டர் வந்து உங்கள் பக்கத்தில் ஏதாவது வீடு இருந்தால் முடிஞ்சால் வாங்கி போடுங்க பசங்களுக்காக. எங்கேயோ போய் லேண்டை வாங்கிட்டு ரியல் எஸ்டேட்டை வாங்கி மாட்டிக்காதீங்க, பசங்களையும் மாட்டி விடாதீங்க. அடுத்தது இன்சூரன்ஸு. கண்ணா அப்படின்னா ஒரு ஃபோன் வரும், எஸ்பிஐயில் ஒரு சூப்பர் ஸ்கீம் வந்திருக்கு சார், போடுறீங்களா, மாதம் 1,00,000 ரூபா போட்டிங்கன்னா மாதம் 20,000 அந்த மாதிரி ஏதாவது ரிக்கரிங் ஸ்கீமில் போட்டு மாட்டிப்பாங்க. அது யார்கிட்ட போட்டாங்க அந்த ஆரம் மாறி போயிடுவாங்க, இல்லை வந்து ஆன்லைனில் போட்டதுனால அது எங்கே இப்போ ரீசெண்டாக ஆச்சு எஸ்பிஐயில் ஒருத்தருக்கு, அவர் ஏதோ போயிருக்காரு, ஏதோ ஒரு ஸ்கீமில் மாட்டி விட்டாங்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து அதை எடுத்து விட்ரா பண்ணி வெளில வரதுல போதும் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி அன்னோன் பீப்புள் வழியாக போடுறது அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரியே நாமினேஷன் ரொம்ப முக்கியம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், எஃப்டியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நாமினேஷன் இருக்கான்னு பாருங்கள், ரொம்பவே முக்கியம். நான் சொல்ல இந்த முக்கியமான விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்ட்னு தோணுச்சுன்னா 4 சீனியர் சிட்டிசனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரியே சீனியர் சிட்டிசனோட பசங்க இல்லை ரிலேட்டிவ்ஸ் வந்து வெளியூரில் இருக்காங்க, அவங்களுக்கு இதை தெரியப்படுத்தினாலும் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி இன்வெஸ்டிங்.